You can start. Start with the prayer. ஜெபித்து ஆரம்பிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். சத்தியத்தை தெரிந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த வார இந்த பாடத்தின் மூலமாக ஆண்டவரே, எங்களுக்கு அநேக சத்தியங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. அதனுடைய கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்கு வேணும். பேசுகிறவர்களும் கேட்கிறவர்களும் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே, இந்த தீர்க்கதரிசன வசனங்கள், தீர்க்கதரிசன அறிவிப்புகள் எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு கொடுக்கக்கூடிய வசனங்களுக்கு எங்களை இணையாக்கி அதை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்ல தகப்பனே, ஆமென். ஸோ இங்கே மனன வசனத்தில் நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:9. ஸோ படிக்கலாம். ஜஸ்ட் யூ கேன் சம்படி கேன் ரீட். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் யாருன்றாங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றாங்களோ. Bless are those who call the wedding supper of the Lamb. ஸோ அதனால இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த லெசன்ல வந்து மனன வசனமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் முன்னால் பேசிக்கும் போது ஆதி ஆகமத்தில் வந்து 2 காரியங்களை வந்து கடவுள் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இஸ் மேரேஜ், 6th day. திருமணம்ன்றது வந்து 6வது நாளில் நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ த 7th day இஸ் a second, that is Sabbath. ஸோ வித்தின் சைக்கிள் ஆஃப் வீக்லி சைக்கிள் ஆஃப் த கிரியேஷன் 2 காரியத்தை வந்து கடவுள் வச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து திருமணம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சிருக்கிறாரு. 2வது வந்து ஓய்வு நாள் என்ற ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறாரு. 2ம் பரிசுத்தமானதுன்றாரு கடவுள். ஸோ போத் ஆர் ஹோலி. டைத் இஸ் ஹோலின்றாங்க. ஸோ அதனால how important the Sabbath. இந்த கடைசி காலத்தில் ஓய்வு நாள் எப்படி, இந்த உலகமே எப்படி அது தேவையில்லை, முதல் நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பண்ண போதும்னு சொல்லிட்டு பர்சனலாக எடுத்து அந்த சீர்குலைச்சிருக்கிறாங்களோ, பிரேக்கிங் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் 7th day Sabbath, they worshipping on the first day of the Sabbath, Sunday. The same thing இந்த திருமணத்தில் கூட இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கடைசி காலத்தில் எப்படி இந்த ஓய்வு நாளை உலகம் முழுவதும், எஸ்பெஷலி த கிறிஸ்டியன் சர்ச்சஸ், they disobey the 7th day, they kept first day of the week. அதே போல இந்த திருமணம் கூட இந்த கடைசி காலத்தில், எஸ்பெஷலி த கிறிஸ்டியன், ஐ எம் டெல்லிங், நாட் த ஜென்டைல்ஸ். அந்நிய ஜனங்களை பத்தி இங்க பேசல, கிறிஸ்துவ ஜனங்களை பத்தி இங்க நம்ம பேசின்னு இருக்கிறோம். கிறிஸ்துவ ஜனங்கள்ல டைவர்ஸ் இஸ் மோர். அமெரிக்கன் ஒரு ப்ரீச்சர் லாஸ்ட் வீக் நான் ஒரு இது பார்க்கும்போது அவர் சொன்னாரு, ரீசன்ட் ஒரு கணக்கெடுப்புல என்ன பண்றாங்கன்னா, த டைவர்ஸ் இஸ் மோர் இன் கிறிஸ்டியானிட்டி கம்பேரிங் த ஜென்டைல்ஸ். அந்நிய ஜனங்களோட கிறிஸ்டியன்ல ஒன்று இந்த டைவர்ஸ் ஜாஸ்தி ஆகுதான். அதே போல ஓய்வு நாளில் அது ஜாஸ்தி ஆகுதா? இது தேவையில்லைன்றாங்களா? அதே போல இந்த திருமணம் கூட அது அந்த பரிசுத்தம் இல்லாத என்ன பண்றாங்கனாக்கா சீர்கொழிச்சுட்டு இருக்கிறாங்களா? அதுதான் இந்த லெசன் வந்து how marriage is very important that God established in heaven. ஏதேன் தோட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த திருமணத்தை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும், அதன் பிறகு ஆவிக்குரிய விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் we have to grasp whatever the possibilities of spiritual things in this lesson. So இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, கடவுள் வந்து இந்த திருமணத்து மூலியமா கடவுள் வந்து அவர் நம்ம கணவனா இருக்கிறாரு. சபை வந்து யாரா இருக்கிறாங்களாம்? ஸோ மனவாட்டியா இருக்கிறாங்களாம். ஸோ இதனால 2 பேரும் ஜஸ்ட் அந்த மேரேஜ் ரிலேஷன்ஸ்ல வந்து ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றாரு. இந்த ரிலேஷன்ஷிப் த சேம் திங் கேன் பி பாஸ்ட் ஆன் அண்ட் கெப்ட் இன் த இந்த திருமணத்தில் நம்ம கடவுள் வைக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. இன்னும் அநேக காரியங்களை நம்ம படிக்கலாம். திருமணம் என்று பார்க்கும்பொழுது இதில் அநேக முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. மது என்பதாக நோடுதாக அநேக விஷயங்கள் இதில் அடங்கிது. ஏனோ திருமணம் எப்படிப்பட்டதா? How is the marriage?
ப்ளீஸ் டாக். இட் இஸ் ஹோலி. இது பரிசுத்தமானது. அப்புறம் அன்பு நிறைந்தது. அப்புறம் அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், அதுல ஒரு கிரமம் இருக்கணும், இல்லைங்களா? இன்னைக்கு திருமணம் ஆகுதுன்னு பார்க்கும்போது பரிசுத்தம் இல்லை, ஒரு கிரமம் இல்லை, ஒரு ஆர்டர் இல்லை. எப்படியே போலாம், எப்படியே செய்துக்கிட்டு வரலாம். அதே போல இந்த திருமணம் ஓய்வு நாளுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓய்வு நாளை ஆசரிப்பதில் கூட அநேக கிரமங்கள் இருக்கிறது. முதலாவது பரிசுத்தம் அடங்கி இருக்கணும், அன்பு அடங்கி இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். இவைகளெல்லாம் இருந்தாதான் ஓய்வு நாள்னு சொல்ல முடியும். இந்த திருமணத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாதான் அது எந்த திருமணம்? ಕಾಡಲ್ ಹೊಡಿತೀವಲ್ವಾ, ಈ ಕಾರ್ಯವು ದೇವನಿಂದ ನಿಶ್ಚಯಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಅನ್ನೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ದೇವರ ಹೆಸರು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇದು ದೇವರಿಂದ ನಡೀತು ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿಯ ಜೀವನ ನಡೀತಾ ಇದೆ. ನಾವು ಏನ್ ಬೇಕೋ ನಾವು ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. ವಿ ಡೋಂಟ್ ಸಿ ದ ಹೋಲಿನೆಸ್. ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು ನೋಡಲ್ಲ, ಒಂದು ಕ್ರಮವನ್ನು ನೋಡಲ್ಲ. ಅದರ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಏನಾಗುತ್ತೆ? ಇದು தேவனால் செய்யப்பட்ட காரியம். அப்படி இருக்குமானா நம்முடைய தொழுகை கூட ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்காது, அது ஆண்டவருக்கு அருவருப்பாகவும் இருக்கும். சரி, முதலாவது பாக்கியத்துக்கு வரும்போது சொல்லமா, ஒரே மாம்சம் என்ன குறிக்கிறது? இது ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கினார். Is it? The Bible says it was not good the man to be alone. அதுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார் எல்லாருக்கும் தெரியும். சரி, உண்டாக்கி எங்க கொண்டு வந்தாரு? He made Eve, and where he brought? ಎಲ್ಲಿ ತಗೊಂಬಂದ್ನೋ? ಆದಾಮನ ಬಳಿ ತನ್ನೋ. ಯಾಕೆ? ಆದಾಮನೇ ಅವಳಿಗೆ ಹೆಸರಿಡಬೇಕಾಯ್ತು. ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಆ ಒಂದು ಹೆಂಗಸು ಇದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ಏನನ್ನ ಒಂದು ಆಶಿಸುತ್ತಾರೆ, ಇವಳಿಗೆ ಯಾರ ಹೆಸರಿಡಬೇಕು? ತನ್ನ ಮನುಷ್ಯನೇ. ಸರಿ, ಏನಂತ ಹೆಸರಿಡ್ತಾನೆ? ಮನುಷ್ಯ ಅವಂತ ಹೇಳ್ತಾಳ. ಓಕೆ, வாசிப்போமாதே, எடுங்க வாசிங்க. 2 ஆதியாகமம் 2 இந்த வாசனை பார்ப்போம். இரண்டாவது வசனத்தை எடுத்துக்கங்க. எங்க வசனத்தில் இருக்கு பாருங்க. 23 இருந்து வாசிங்க. இல்ல அது இல்ல, எடுத்து வாசிங்க. ಯಾವುದು? ಯಾವ? ಸರಿ, ಇಲ್ಲಿ ಆದಾಮನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಹವ್ವಳಿಗೆ ಹೆಸರಿಡ್ಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಇದೆ. ಏನ್ ಕಾರಣ? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ವಾಕ್ಯ? ಈಕೆ ಹೋದ್ರಿ ಇನ್ನೊಮ್ಮೆ, ನನ್ನ ಎಲುಬಿನಿಂದ ಬಂದ ಎಲುಬು ಆಗಿದ್ದರಿಂದ, ಹಾಗಾದರೆ ದೇವರು ಹವ್ವಳನ್ನ ಮನುಷ್ಯನ ಶರೀರದಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಎಲುಬನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಮನುಷ್ಯನ್ನಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. ಆದುದರಿಂದ ಈತನ ಅದನ್ನು ಅರಿತವನಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಈಕೆಗೆ ಈ ಹೆಸರು ಇಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ. ಇದೇನ ನಮಗೆ ಸೂಚಿಸುತ್ತದೆ? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಕ್ರೈಸ್ತರು ಎಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿದ್ದೇವೆ, ಕ್ರೈಸ್ತ ಹೆಸರುಗಳನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರ ಗುಣಗಳಿರಬೇಕು? ಯಾವ ರೀತಿ ಆದಾಮನು ಹವ್ವಳಿಗೆ ಆ ಹೆಸರಿಡುವಾಗ ಈ ಕಾರಣಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. ಏನು? ಈಕೆ ನನ್ನ ಎಲುಬಿನಿಂದ,
ಹೌದ್ರಾ? ನನ್ನ ಶರೀರದಿಂದ ನನ್ನ ಮಾಂಸದಿಂದ ಉಂಟಾದ ಕಾರಣದಿಂದ ಇವಳಿಗೆ ಈ ಹೆಸರಿಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಾಗೆ ನಾವುಗಳು ಕೂಡ ನಮ್ಮ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಾರನ್ನ ಸೂಚಿಸಬೇಕು? ಕ್ರೈಸ್ತಿಯ ಗುಣಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಮತ್ತೆ ಅವ್ರು ಹೇಗಿರ್ತಾರಂತೆ? ಒರೇ ಮಾಂಸಂ, ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವವರು. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಇವತ್ತು ಯಜಮಾನನಾದಂಥ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ನಾವು ಸೇವಕರಾಗಿದ್ದೇವೆ, ಅಥವಾ ಮದುಮಗನಾದಂಥ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ಮದುವೆ ಆಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಮದುಮಕ್ಕಳಾಗಿರತಕ್ಕ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ, ಮದುಮಗನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಾವೇನಾಗಿದ್ದೀವಿ? ಮೊದಲಗಿತ್ತಿಯರು இல்லைங்களா? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய மணவாளனே மணவாட்டியாகிய நாம் அவரை திருமணமாவதற்காக ஆண்டவர் நம்மை குறிப்பிட்டு வைத்திருக்கும் போது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அப்படி இருக்குமானால் நாம் இருவர் என்ன இருக்கிறோமா? ನನ್ನಲ್ಲಿದ್ದ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ಗುಣಗಳು ಇರಲಿ. வேதம் சொல்லுது இல்லைங்களா? நான் இருந்தது போலவே நீங்களும் இருக்க கடவீர்கள். அப்படியானால் இந்த ஒரே மாம்சத்தில் என்று நாம் இங்க பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இந்த திருமண உறவு எவ்வளவு முக்கியமானதோ, கணவன் மனைவி என்பதில் எவ்வளவு முக்கியத்துவத்தை அடங்கியிருக்கிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற நாம், மணவாட்டியை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற நாம், நம்மிலும் மணவாட்டிகளாக இருக்கக்கூடிய நாமும் இரண்டுக்கும் இந்த கணவன் மனைவி உறவு விட அதிகமான பரிசுத்த உறவை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அதே போலதான் இந்த ஓய்வு நாள் எப்படி ஆரம்பத்தில் திருமணம் என்பது ஒரு பரிசுத்தத்திற்குரியதோ, அந்த உறவு எவ்வளவு பரிசுத்தம் என்பதாக வேதம் சொல்வது போல ஓய்வு நாளும் கூட, ஒவ்வொரு ஓய்வு நாளும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நாம் ஆலயத்திலே வந்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது, நாம் என்னுடைய மகன் ஆலயத்திலே வந்து என்னுடைய குணங்களை பிரதிபலித்து இந்த நாளை கை கொள்ளுவானு என்று ஆயத்தத்தின் நோக்கத்தோடு இருக்கும்போது இந்த ஓய்வு நாள் கூட அப்படி ஒரு பரிசுத்தத்திற்கு ஏதுவாக இருப்பதனால நம்முடைய காரியங்கள் அது போலவே மிகவும் பரிசுத்த நியதிகளுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதாக இந்த பாடம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ ஒரே மாமிசம் அண்ட் ஒன் ஃப்ளஷ் சொல்றது. ஒன் ஃப்ளஷ்னா கூட ஆட்டோமேட்டிக்லி ஒன் ஃப்ளஷ் ஆகுது இல்லையா? ஆடம் அண்ட் ஈவ் வந்து தே பிகம் ஒன் ஃப்ளஷ் பிகாஸ் சம்திங் டேக்கன் அவுட் ஆஃப் ஆடம் ஏ கிரியேட்டட். ஸோ அந்த உடம்புலேருந்து அந்த எலும்பு பண்ணதுனால ஜஸ்ட் இட் பிகம் ஒன் ஃப்ளஷ் ஆல்சோ. மோர் தென் தட் இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம எடுத்துக்கணும். ஆவிக்குரிய விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாம்சனாக்கா ஜஸ்ட் ஒன் தாட், ஒன் கேரக்டர், ஒன் லவ். ஸோ அந்த ஒரு கேரக்டரில் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் கீழே வந்து அந்த லெசன் சண்டே லெசனில் வந்து ஜீசஸ் வந்து மேத்யூ 19:7 வந்து இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு பரிசேயர்கிட்ட. இந்த மேரேஜ் நீங்க பாத்தீங்களாப்பா? கடவுள் வந்து ஆதியில என்ன பண்றாரு? மனுஷனை வந்து இரண்டு பேரையும் ஒன்றாக இணைத்தாரு, மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நியதி வந்து முன்னால வைக்கிறாரு. ஆனா இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன பண்றாங்கனாக்கா, they always target Jesus Christ. நீங்க வந்து பைபிளுக்கு சத்தியவேதத்துக்கு முரண்பாடாக பேசுகிறீர்கள்னு சொல்லிட்டு அநேக என்ன பண்றாங்களா, they question Jesus Christ. இவர் வந்து நீங்க சொல்றீங்க கரெக்ட், ஆதாம் ஏவாள் வந்து பிரிக்க கூடாது, கடவுள் வந்து ஏதன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஆனா மோசஸ் சொல்லிக்கிறாரு எதனா பிரச்சனை ஆச்சுனாக்கா அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்க விட்டுடலான்ட்டு அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ நம்ம கூட இப்படி இருக்கிறாங்களே, இப்போ கூட நம்ம அநேக சத்தியங்களை சொல்லும் போது என்ன பண்றாங்க, வேற வசனம் சொல்லிட்டு இப்படி சொல்லுதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ தே நாட் வில்லிங் டு லேர்ன் வாட் காட் வாண்ட்ஸ். ஸோ அதனால கடவுள் என்ன சொல்றாருனாக்கா இந்த ஒரு கிளாரிபிகேஷன் அங்க கொடுக்குறாரு. ஜீசஸ் என்ன ஆன்சர் பண்ணாரு அதுக்கு பரிசேயருக்கு? ஸோ லெசன் நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால ஆன்சர் சொல்லுங்க. ஸோ வெரி குட் ஆண்டி. ஆண்டி என்ன சொன்னாங்கனாக்கா இங்க சொல்றது அவங்க சொன்னாங்க,
ஜீசஸ் அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணாருனாக்கா, இது கடவுளுடைய யோசனை இல்லப்பா, உங்க கோவம், உங்க டிஸ்ஒபீடியன்ஸ் தாசியாயி இதனால அவர் பொறுக்க முடியாத வேற வழி இல்லாத அனுபவிச்சாருன்னு சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா இந்த டயட் எது ஒரிஜினல் டயட்? நம்மளுக்கு வெஜிடேரியன் தான் ஒரிஜினல் டயட். ஏதேன் தோட்டத்தில் ஒரிஜினல் டயட் பாவ விழுகைக்கு முன்னால் எது இருந்துச்சு? வெஜிடேரியன் டயட் இருந்துச்சு. எவன்ல எது எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது? வெஜிடேரியன் டயட் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஹவு கம் திஸ் நான் வெஜிடேரியன்? பிகாஸ் ஆஃப் காட்லி சில்ட்ரன் டிஸ்ஒபீடியன்ஸ்னால, கீழ்ப்படிதல் இல்லாத வேற வழி இல்லாத கொடுத்தாரு. அதுலயும் அவங்க ஜனங்க நல்லா சுகாதாரமா இருக்கணும், எந்த டிசீஸ் இல்லாத இருக்கணும்னு சொல்றது, அதுல கொஞ்சம் அவர் அன்பால என்ன பண்ணாரு, சுத்தமான பிராணிகளை நீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் அன்பால வெளிப்படுத்தினார். ஸோ அதனால இந்த மேரேஜ்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்றது, மனுஷன் பிரிக்க கூடாதுன்றது வசனம் சொல்றது. ஆனா இவங்க என்ன கான்ட்ராக்ட் சொன்னார்னாக்கா, இது கடவுளுடைய யோசனை இல்லை, இவங்க கோபத்தின் நிமித்தம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மோட்டிவ், அந்த இது கடவுள் அன்பு இல்லாத காரணம் மோசஸ் இது அவங்க கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஸோ யூ கேன் கோ ஃபார் டைம் இஸ் ஷார்ட் மண்டே, யூ கேன் கோ ஃபார் மண்டே, அழகான மணவாட்டி, த பியூட்டிஃபுல் பிரைட். வாசிப்போங்களா? எசேக்கியேல் எடுத்துக்கங்க. 16வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்போம். 13வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 16:13. ஓகே, சரி, 16 இல்லைங்களா? சாரி, இங்க இஸ்ரவேல் என்று பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவங்க? இதை அவர் வர்ணிக்கும் பொழுது, when he narrates about the Israelites, அவர்கள் அழகுள்ளவர்கள், மேன்மை உள்ளவர்கள். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை முதலாவது தெரிந்து கொண்டு, அவருடைய நோக்கத்தின் பிரகாரமாக இந்த ஜனங்கள் எனக்கு சாட்சியாக உலகமெங்கும் பரவுவார்கள் என்ற நோக்கத்தை ஆண்டவர் கொண்டிருந்த அந்த நோக்கத்தின் மேலே இஸ்ரவேலர்களை இப்படியாக அவர் வர்ணிக்கிறார். எப்படி ஒரு வாலிபன் ஒரு வாலிபனை திருமணமாகும் போது அவனுக்குள் அநேக எண்ணங்களும் ஆலோசனைகளும் எழும்பி அவனை வர்ணிக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்படியாக பார்த்து கொண்டு வந்தார். ஆனா கடைசி என்னானது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தங்களிடத்திலிருந்து என்னை எதிர்பார்த்தாரோ அதற்கு விரோதமாக போய்விட்டார்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு அழகுள்ளது என்று தெரிந்து கொண்ட இந்த ஜனங்கள், இவர்கள் எனக்கு ஏற்ற மணவாட்டிகள் என்று அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அந்த உறவை உட்படுத்துவதில் தவறி போனார்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன நடந்தது? வாசிங்க 16வது அதிகாரம் 13வது வசனம். ஓகே, இப்படி ஒரு ரூபவதியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விவரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் ஆண்டவரை விட்டு சோரம் போனார்கள், விட்டு போனார்கள். சரி, என்ன நடந்தது? மறுபடியும் அப்படி போன நேரத்தில் என்ன ஆகி போச்சு? விட்டுட்டார்கள் அப்படியே ஆண்டவரு.
ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ರ ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ? ಯಾವ ಉದ್ದೇಶವನ್ನ ಆ ಜನರ ಮೇಲೆ ದೇವರು ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು ಆ ಉದ್ದೇಶವನ್ನ ನೆರವೇರದೆ ಹೋದಂತ ಪಕ್ಷದಲ್ಲೂ ಕೂಡ ಸರಿ ವೇಗ ಹೋಗಿ ಅಂತ ಬಿಟ್ಬಿಟ್ರ? ಇಲ್ಲ, ಅವರನ್ನ ಮತ್ತೆ ತಮ್ಮ ಹಾದಿಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಪರಿಶೋಧನೆಗಳನ್ನ ಮುಂದಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸರಿ, ಇದ್ರಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ, ಒಬ್ಬ ಮೊದಲು ಏನ್ ಹೇಳ್ತೀರಿ, ಮೊದಲಿಂಗನು ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನ ತಾನು ಮದುವೆ ಹಾಕಿ ಒಂದೇ ಮಾಂಸವಾಗಿದ್ದು ತನಗೆ ತಕ್ಕಂತ ಒಬ್ಬನು ಎಂಬುದಾಗಿ ಇದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ದ್ರೋಹವನ್ನ ಮಾಡಿ ಅಥವಾ ಆಕೆಗೆ ಆತನು ದ್ರೋಹ ಮಾಡಿ ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ಬಹಳ ಸರ್ವಸಾಧಾರಣವಾಗಿ ಎಲ್ಲಿ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ? ಐ ಡೋಂಟ್ ವಾಂಟ್ ಟು ಲೀವ್ ಅಲಾಂಗ್ ವಿತ್ ಹರ್. அவளோடு நான் வாழ விருப்பம் இல்லை. என்னென்ன காரியத்திற்கு? மாலு கூப்பிட்டா வரமாட்டேன்றா, ஹோட்டலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றா, சினிமா கூப்பிட்டா வரமாட்டேன்றா, நான் எங்க கூப்பிட்டாங்க அவர் வரமாட்டேன்றாரு, ஆகினால எனக்கு அவசியம் இல்லை. ஆகினால என்ன வேணும்? டிவோர்ஸ், தள்ளுதல் சீட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த நன்மையான காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்காமல் போன பொழுதிலும் கூட ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்யறாரு? அவர்களை ஏற்ற ஒரு மனவாட்டிகளாக அவர்கள் அமைய வேண்டும் என்று அவர்களுக்கு தருணங்களை கொடுத்து ஆண்டவர் அவர்களை எதிர்பார்த்தது போல நாமும் கூட இந்த நாளிலே அதே ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம். நாமும் அதே நிலைமையில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்த காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாம ஆண்டவருக்கு அருவருப்பாக நாம் நம்முடைய வழிகளில நாம் போயிருக்கும் போது நம்ம அப்படியே அன்னைக்கே ஆண்டவர் நம்ம விட்டுட்டு இருந்தார்னாக்கா இன்னைக்கு எத்தனை பேர் இருந்திருப்போம் சர்ச்சில்? ஒருத்தர் வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? அதே நிலைமையை ஆண்டவர் இப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கத்தக்கதாக நாம் அவரை கேட்ட ஒரு மனவாட்டியாய் இருக்கிறோமா என்பதற்கான சிந்தனையை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அழகான மனவாட்டி, ஜஸ் பியூட்டிஃபுல் பிரைட். ஒரு இந்த மிஸ் வேர்ல்டுலாம் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஒரு ஆப்பிரிக்கனில் ஹோல் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல ஒரு இது ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் வந்து மிஸ் ஆப்பிரிக்கா வந்து ஒரு எலெக்ட் பண்ணாங்க. அவங்க ஏதோ ஆர்டிக்கல் வந்து நம்ம ஃப்ரெண்டு படிச்சுட்டு அவர் சொன்னார், பிரதர் இந்த நேற்று நியூஸ் பேப்பரில் ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் மிக அழகான ஒரு ஸ்திரீ வந்து இது பண்ணிக்கிறாங்க, அவங்க என்னத்துக்கு அழகாக இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, எப்படின்னு தெரியலப்பா, நான் படிக்கல, நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அவங்க ஜீசஸ் பிலீவ் பண்ணதுனால அழகாக ஆயிட்டாங்களான்னு சொன்னாங்க. அதனால இங்கே அழகான மனவாட்டின்றது வந்து ஜீசஸ் பிலீவ் பண்ண அழகாக ஆகுறதில்ல, இது வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங். ரொம்ப ரொம்ப அதுதான் இந்த புக்கை வந்து தீர்க்க தரிசனம் பற்றி படிச்சுன்னு இருக்கிறோம். இட்ஸ் பியூட்டிஃபுல் பிரைட், இட்ஸ் மீன்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் கேரக்டர், நாட் அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம ஆவிக்குரிய காரியங்களை அன்பின் காரியங்களை வெளிப்படுத்துறது தான் அழகான ஒரு மனவாட்டி குறிக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ எப்படி இது பண்றாங்கன்னா அங்க இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணிடுறாங்க, அதுதான் மிஸ்டேக். அழகான மனவாட்டினா என்ன? ஆவிக்குரியலையும் கடவுளை தேற்றுறதுலையும் கணவனை தேற்றுறதுலையும் சபையில ஒரு ஆவிக்குரிய விஷயத்த கலந்து கொள்ளுதான் உண்மையா இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் அழகான மனவாட்டி. பேதுரு என்ன எழுதுற லெட்டர்ல, உங்கள் அலங்காரம் எப்படி இருக்கணுமா? ஜட பின்னி அது பண்ணி அது மாதிரி இல்லப்பா, உள்ளத்துல அலங்காரம் பண்ணீங்கன்னு சொல்றாரு. இதுதான் அது சொல்றது. ஸோ இந்த உமன் வந்து எங்க இருந்தாங்களாம்? ஃபர்ஸ்ட் இந்த எசேக்கியல் 16 சாப்டர்ல எப்படி வயல்வெளியில வந்து ஒரு சிறு குழந்தைய போட்டாங்களாம். ஒரு பிரெக்னன்சி ஆகுனாக்கா எவ்வளோ கேர் இல்லைங்களா? நர்ஸுங்கோ டாக்டருங்கோ அந்த ரூம் வெளியே ரிலேஷன்ஸ் எல்லாம் காத்துன்னு இருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றாங்க? அந்த தொப்புல வந்து கட் பண்றாங்க, பிளட் வந்து எடுக்கிறாங்க, வாஷ் பண்றாங்க, எல்லாமே இது பண்றாங்க. எவ்வளோ விஷயம் நடக்குது. இந்த ஒரு குழந்தை எதுவுமே இல்லாத வந்து வயல்ல போட்ட மாதிரி இருந்தாக்கா என்ன மாதிரி சிச்சுவேஷன் பாருங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ற த கண்டிஷன் ஆஃப் காட்லி சில்ட்ரன். கடவுளை ஜனம் என்ன ஒரு சீர்கட்ட நிழலில் இருந்து உங்களை நான் மீட்டெடுத்துங்க அது நினைச்சுங்கன்னு சொல்றாரு.
அப்போ நம்ம கேரக்டர் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்? உலக காரியங்கள் இருக்கலாம், தப்பு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம படிக்கும் போது, இந்த ஓய்வு நாளில் படிக்கும் போது நம்ம கேரக்டர் ஷுட் பி ரிப்பெண்டன்ட். என்ன ஒரு நிலைமையில இருந்து கடவுள் என்னை மீட்டு எடுத்துக்கிட்டார். அந்த பார்க்கும்போது அந்த வயல்ல போறவன் வருவனாக்கா அந்த அழகே இல்லைப்பான்னு சொல்லிட்டு வெறுத்துட்டாங்களாம். நோபடி இஸ் கம்மிங் டேக்கிங் கேர் அண்ட் டேக்கிங் ஃபார் ஹிம்செல்ஃப். எனக்கு ஓணும்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறவங்க யாரும் இல்லையா, மூஞ்சி கூட திரும்பி பார்க்காத நிலைமையில அந்த மாதிரி இருந்துச்சான். யாரு? கடவுளுடைய ஜனங்க. தர்மோபதேச டியூட்டரானமில் என்ன சொல்றாருனாக்கா, யூ ஆர் நாட் த கிரேட் நேஷன், ஜஸ்ட் ஐ வில் ரிடீம் யூ, நாட் தட் பிகாஸ் யூ ஆர் த லீஸ்ட் சொல்றாரு. நீங்க பெரிய சக்தி வாய்ந்த ஜனங்கள் இல்லை நான் எடுத்துக்கொள்ளப்படலப்பா, ஒரு சிறிய ஜனங்களா இருந்தீங்க, கஷ்டத்துல இருந்தீங்க. அப்ரஹாம வாக்கு கொடுத்ததுனால அந்த வாக்கை நான் தவற மாட்டேன், அதனால மீட்டு கொண்டேன்றாரு. இப்போ கூட நம்ம உலக ரீதியால எல்லாமே கேரக்டர் எதெல்லாம் இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். கடவுள் வந்து ஸ்டில் வாண்ட்ஸ் அஸ் தட் எசேக்கியேல் 16 சொன்ன மாதிரி அந்த குழந்தை யாருக்கும் தேவையில்லை விசிரட்ச மாதிரி நம்ம கூட அந்த நிலைமையில இருக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ காட் வாண்ட்ஸ் த்ரூ தி லெசன் ஜஸ்ட் கம் பேக், ஜஸ்ட் இஸ் ரீடீம் அஸ், ஜஸ்ட் ஷோ அஸ் த கேரக்டர். அவர்கிட்ட வந்து அந்த குழந்தை எப்படி ஆச்சான்? ஸோ பயங்கரமா அழகான மனவாட்டி ஆச்சான். யாரு? அந்த ப்ரோவர்ஸ்ல 31 சொல்றாரு சாலமோன், அந்த ஸ்திரீ கேரக்டர் சொல்றல, அந்த கேரக்டர் மாறிடுச்சான். என்ன கேரக்டர்னாக்கா, இஸ்ரேல் தேசம் வந்து சாட்சியா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும் உலகத்துக்குன்ட்டு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணாராம். அதை அச்சீவ் பண்ணாங்களா? அச்சீவ் பண்ணாங்க. அந்த லெசன்ல இருக்கிற யாரு டைம்ல? சாலமோன் தாவீது டைம்ல வந்து அச்சீவ் பண்ணாங்க. அவங்க ஃபேமஸ் வந்து உலகமே போயிடுச்சு. தாவீது சாலமோன் டைம்ல அவங்க ஃபேமஸ் அப்படியே வெளியே போச்சு. உண்மையான கடவுள் வந்து எல்லாம் நிறைய வந்தாங்க. சாலமோன் ப்ரேயர் பண்ணும்போது நிறைய பேர் வந்தாங்களா வேற கண்ட்ரில இருந்து. இதுதான் ப்ரூஃப். ஜீசஸ் அக்செப்ட் பண்ண மாதிரி அந்த லேடி எப்படி டர்ன் ஆச்சு, அதே மாதிரி கடவுள் சபை கூட தாவீது சாலமோன் டைம்ல உலக பிரசித்தமாச்சான். இதை கேட்கறதுக்கு அந்த சாலமோன் கவுன்சில அந்த அறிவை கேட்கறதுக்கு யார் வந்தாங்களா? குயின் ஷீபா வந்தாங்க. இது ஒரு ப்ரூஃப் இல்லையா? இப்போ கூட நீங்க அதே மாதிரி ஞானத்தோட கடவுளுக்கு டெடிகேட்டா பண்ணும் போது சபை வருதோ இல்லையோ, நீங்க நிற்கும் போது கடவுளை வந்து உங்களை அந்த ஷீபா மாதிரி நிறைய பேர் உங்களை அனுப்புவாரு. உங்க மூலியமா நிறைய ஒரு காரியங்களும் வந்து கடவுளை ஏற்படுத்துவாரு. சபை வரல, ஜனங்க வரல, அவ்வளவுதான் போச்சு, அது தேவையில்லை. நம்ம நிக்கிறோமா அது யோசனை பண்ணுங்க, அவ்வளவுதான். கடவுள் வந்து அந்த ஒரு சிறு குழந்தை தான் பார்த்தாரு. அதே போல உங்களை வந்து சபையா சம்டைம்ஸ் பார்க்க போறது இண்டிவிஜுவலா பார்க்க போறாரு. நார்மனை பார்க்க போறாரு. நார்மன் எந்த நிலைமையில இருக்கிறாங்க? எஸ்தர் சிஸ்டர் பார்க்குறாரு, உமா சிஸ்டர் பார்க்குறாரு, ஜாய் சிஸ்டர் பார்க்குறாங்க, ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. இப்போ இப்படி பார்க்குறாரு. எசேக்கியேல் 16 சாப்டர் யூ கேன் டேக் இட் யுவர் செல்ஃப். அந்த சிறு பிள்ளை குழந்தையில வந்து உங்களை நீங்களே போட்டுங்க. நம்ம எல்லாமே பாவத்தில் இருக்கிறோம் சம்டைம்ஸ். நம்ம எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கெங்க வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் காட். So this is the right opportunity, Ezekiel 16 chapter. So you can come back to God, what God has done for us. அதே போல so 16:15 Ezekiel 16:15 verses. வாசிங்க, அதை எடுத்துவங்க. 15வது வசனம். 16 15 எசேக்கியேல் 16 வசனம் 15. போடலாமா டியூஸ்டே? ஆண்டவர் இது உண்டானதெல்லாம் ஆண்டவரால் என்று நம்பாம என்னுடைய அழகு, என்னுடைய பெருமை, என்னுடைய நன்மை என்று எடுத்துக்கொண்டதுனால என்னாச்சா? நீங்க சோரம் போனீர்கள். அப்படின்னா என்ன? ஆண்டவுடைய சத்தியத்தை விட்டு விபச்சாரத்திற்குள்ள போனீங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு மணவாளனாகிய ஆண்டவரை விட்டு மற்றவர்களை நீங்க போனீங்க. இன்றைக்கு என்ன அதற்கு ஒரு நம்மளுடைய இடத்திற்கு பாரம், அநேகர்கள் உண்மையான சத்தியத்தை தெரிந்திருந்தும் கூட, மெய் சத்தியத்தை அறிந்திருந்து கூட நம்முடைய சபைக்கு வந்தவர்கள் அநேகர் இன்றைய தினத்தில் வெளி சத்தியத்தை அந்தான மார்க்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகினால ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு.
சத்தியத்தை தெரிந்து, உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொண்டு எப்படி இருந்தோம், இப்போது சத்தியத்தை தெரிந்து கொண்டதினால நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு தலைவராக இருக்கும்போது அந்த சத்தியத்திற்குள் நான் இருக்கிறேனா, இல்லது சத்தியத்தை கேட்டு நான் சோரம் போய் கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு யோசனையை நம்மிடத்தில் வர வேண்டும். சாரி. ஸோ டியூஸ்டே லெசன் ஓசியாவின் வேசி மனைவி, ஓஷியாஸ் ஆர்லட் வைஃப். ஸோ இது நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 3 chapters இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் படிச்சிருக்கிறோம். இதில் கடவுள் வந்து என்னன்னாக்கா ஒரு வேசியை திருமணம் பண்ணும்படி யார் ஓசியாவை கூப்பிட்டு சொன்னார். அநேகர்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து இட்ஸ் வெரி டஃப் சுச்சுவேஷன். யாருன்னா பொண்ணு பார்க்கும்போது நல்ல பொண்ணு எப்படி இருக்கிறாங்க, ஸோ ரிச்சாக இருக்கிறாங்களா, வேலை செய்கிறாங்களா, எதனா கொடுப்பாங்களா, நல்ல கேரக்டரா, 4-5 பேர் இடத்துல இருந்து பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆல்ரெடி விழுந்து போன ஒரு லேடி, விபச்சாரத்தில் இருந்த லேடி, ஹஸ்பண்டே நிறைய பேர் இருந்தாங்க, அதை போய் நீ கல்யாணம் பண்ணுன்றாரு. எப்படி இருக்கும்? இந்த கொஸ்டின் இந்த லெசன்ல கேட்டுக்கிறாங்க. இது முரண்பாடாக தெரியவில்லையான்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஸோ அநேக காரியங்கள் வந்து கடவுள் வந்து பிசிக்கலா ஜனங்களை செய்ய வச்சுக்கிறாரு. என்னன்னாக்கா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஏன்னாக்கா ஏதேன் தோட்டத்தில் ஆடாம் ஈவ் பாவம் பண்ண பிறகு ஒரு பலியை கொடுக்க சொன்னார் இல்லைங்களா? அந்த பலி கொடுக்குறது இப்போ கூட நிறைய பேர் சொல்றாங்க, என்னப்பா உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி, ஒரு பலி கொடுக்கறது, அதுல சாப்பிட்றது, ஒரு ரத்தம் வெளிப்படுறது, அதெல்லாம் ஒரு இதுவான்றாங்க. இந்த விபச்சார இதுவை எப்படி கல்யாணம் பண்றாரோ அந்த துடிக்கிற ஒரு நிகழ்வு யாருக்கு நடக்குதான்? இந்த உலகத்தை ஏற்படுத்தினவருக்கு கடவுளுக்கு நடக்க போற ஒரு சிச்சுவேஷனை நம்ம அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு பிசிக்கலா காமிக்கிறாரு. ஒரு நான் தப்பு பண்ணும்போது, ஒரு ஆடு பலி கொடுக்கும் போது ரத்தம் இது பண்ணுது, கை கால்லாம் துள்ளுது, அது பார்க்க முடியறதில்ல, கண்ணு மூடிக்கிறோம் இல்லைங்களா சம்டைம்ஸ். இதே போல மனிதகுமாரன், heaven is a throne and earth is a footstool. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காட் கிரியேட்டர். he came as a man, died in our sin. அந்த நிகழ்வு தெரிஞ்சுக்கிறது தான் அது பிசிக்கலா அப்படி பண்ணினார். அதே போல இந்த ஓசியா மனைவின்னு சொல்லிட்டு வந்து விபச்சாரத்தில் இருக்கும்போது கூட நீ கல்யாணம் பண்ணுப்பான்னாரு. அவர் கல்யாணம் பண்ணாரு, 3 குழந்தைங்க ஆச்சு, நம்ம படிக்கிறோம். ஸோ நிறைய காரியங்கள் அந்த மூவி கூட நான் பார்த்தேன், சொல்லணும்னு இஷ்டப்படுறேன். இந்த 3 அதிகாரத்துல திருப்பம் போயிடுறாங்க, அந்த கோமர் வந்து திருப்பம் போயிடுறாங்க. அப்போ என்ன சொல்றான்னா, போப்பா நீ எதனா கொடுத்து அதை வாங்கின்னு எடுத்துன்னு வாப்பான்றார். இது 15 ஷெக்கல் ஏதோ சொல்றாங்க, அது வசனம் கரெக்டாக படிச்சுங்க. பார்லி அண்ட் ஷெக்கல் சில்வரை கொடுத்துட்டு எடுத்துன்னு வர்றாரு. ஆனா கடவுள் வந்து சில்வர் கொடுத்தாரா? கோல்டு சில்வர்னால இல்லப்பா, ரத்தத்தினால மீட்டு கொண்டாருன்றாரு, மேன்மையா மீட்டு கொண்டாரு நம்மள. அந்த மூவில இந்த லேடி வந்து ஒரு 7 மணி 8 மணி ஆயிருக்கும். அந்த வில்லேஜ்லாம் 6 மணி ஆனோன்னு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க இல்லையா? அப்போ லேடிஸ்லாம் ஜாஸ்தி வெளியே போக மாட்டாங்க. இந்த லேடி வந்து யாரோ சந்தையில வந்து மதியம் மீட் பண்ணியிருக்கோம். அவன் வந்து ஒரு பெரிய டைமண்ட், ரொம்ப காஸ்ட்லி டைமண்ட். ஏன்னா இந்த லேடி கேரக்டர் தெரியும் இல்லைங்களா? ஒரு டைமண்ட் இருக்குதுமா, நான் உனக்கு கொடுக்குறேன், நான் மீட் பண்ண உன்னை. சரி நான் மீட் பண்றேன், இந்த இடத்துல நான் இருப்பேன், நீ வந்தா கொடுக்குறேன்னு. இது வீட்டுக்கு போடுது, எல்லாம் சாப்பிட்ற டைம்ல இது வெளியே போகுது. ஓஷியா வந்து கெஞ்சிறாரு, போகாதம்மா, என்னத்துக்கு நீ போற, நைட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, யாருன்னா உங்களுக்கு கெடுதல் ஆகும், எதனா தொந்தரவு ஆகுமா, வானான்றாரு. இல்லை என்ன நான் போனோம், எனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அங்கே, நான் கொடுக்குறேம்மா, என்னையே நான் உனக்கு கொடுக்குறேம்மா, என் லைஃபே உனக்கு தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், அதோட எது மேன்மையானது இல்லை, உனக்கு லைஃப் வேணாம், எனக்கு கோல்டு தான் வேணும். எவ்வளோ கை பிடிச்சி கால் பிடிச்சி கெஞ்சிறாரு. அந்த கோமர் கேட்கறதுல போறாங்க, போயிட்டு வாங்கின்னு வராங்க. இந்த நிலைமை தான் நம்ம. கடவுள் வந்து எவ்வளவு கீழ்தரமா நம்ம இருக்கிறோம், ஸ்டில் காட் பேக்கிங் அஸ், காலிங் அஸ். அதுதான் இந்த ஓஷியால இது. ஸோ டைம்ல நிறைய படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் இதே நிலைமை தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருந்தது. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திற்கு போக வேண்டி வந்துச்சு? காரணம் என்னங்க? ஆண்டவருக்கு விரோதமாக போன காரணத்தினாலே அவர்கள் மறுபடியுமாக உணரத்தக்கதாக அவர்கள் அடிமைத்தனத்திற்கு போக வேண்டியதா வந்துச்சு. அங்க போய் சோரம் போனார்கள். என்ன? விக்கிரக ஆராதனைக்குள்ளான காரணத்தினாலே
அவங்க எப்படிப்பட்டவர்களாக போனாங்களோ அந்த நோக்கத்தில் ஆண்டவர்களை பார்க்காதபடி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி மறுபடியும் அவங்களை என்ன செய்யணும், எகிப்து தேசத்திலிருந்து அதுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி மோசேயை அவர் உண்டாக்கினார். அதுபோலதான் இந்த ஓசியாவுடைய வாழ்க்கையில் கொமேராவுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது தெரிந்து கொண்டு சோரம் போய் வாழ்ந்து மறுபடியுமாக போன பொழுதிலும் கூட ஆண்டவர் விடாம நீங்க சேர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் நடந்திருக்குது. 4ஆம் நூற்றாண்டு காலத்திலே கான்ஸ்டன்டைன் என்ற காலங்களிலே அதற்கு முன்பதாக ஓய்வு நாளை கடைபிடித்த நாட்கள் ஜனங்கள் இருந்த உண்டு. ஆனால் அதற்கு பிறகு அநேக உலக காரியங்கள் நம்முடைய சபைக்குள்ளாக நுழைந்து விட்டது. நம்முடைய சபை இருக்கிறது என்று பார்க்கும்போது சபையில் இருந்து மற்றவர்களுக்கு என்ன போகணும், சத்தியமும் சத்தியத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஒழுங்கான காரியங்களும் போகணும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, வெளியிலிருந்து வேண்டாத காரியங்கள் சபைக்குள் நுழைந்தது. இதுதான் அந்த 4ஆம் நூற்றாண்டு காலங்களிலே நடந்தது. அதை நாம் பார்க்கும்போது இன்று கூட நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட ஆவிக்கு ஏதுவான காரியங்கள் அல்லாதது இருக்கிறதா? ஆண்டவர் நம்ம எல்லாரும் யாரோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அந்த பரலோகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நாம் அடிக்கடி சோரம் போய் விபச்சாரத்துக்குள்ளாக சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு விரோதமா போறதுனால ஆண்டவருடைய உள்ளம் துடிக்கிறது, அவர் துக்கிக்கிறார், மறுபடியும் நம்மை சேர்த்துக் கொள்கிறார் என்பதாக அது இன்னும் அதிகமாக நமக்கு அநேக ஆவிக்குரிய பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. சரி, ஸோ ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி இது உடல் ரீதியான இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை பைபிள் சொல்ல அது கூட தப்பு தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு கொடுக்குற தீர்க்க தரிசனம் நம்ம ஹஸ்பண்ட் யாருன்னாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் கொடுத்த கட்டளை ஃபாலோ பண்ணாத ராங் வர்ஷிப்பு ராங் இதுல இருந்து நம்மகிட்ட அன்பு இல்லைனாவே கூட அது யார்கிட்ட நம்ம மனைவி ஆகிறோம், வேசித்தனமும் ஆயிடுது. கடவுளுடைய கட்டளை ஃபாலோ பண்ணாத சமயத்தில் என்ன பண்றோம், வேசித்தனம் ஆகுது. இந்த மேரேஜ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைன்லாம் பண்றோம் இல்லைங்களா, நான் எல்லா இதுலையும் கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் நான் பார்த்துக்குவேன். கஷ்ட நேரத்தில் பார்க்குறாங்களா, அடிக்க தான் வராங்க இல்லையா? சிஸ்டர் சிரிக்கிறாங்க, இது காமன் நடக்கிற இதில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதே மாதிரி தான் இந்த ஜீசஸ் அந்த சபை இருக்கும்போது அந்த ஜீசஸ் விட்டு வெளியே போகும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, நம்மள என்ன இது பண்ண போறாரு, அவர் கிருபை நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர், தப்பு பண்ணாட்டா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ண அநேக காரியங்கள்ல நம்ம போயிடுறோம். கடவுள் வாண்ட்ஸ் அஸ் டு பி பர்ஃபெக்ட், சிம்பிள், சுத்தமுள்ள கன்னிகையான நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அதுதான் சிம்பிள். இன்னைக்கு நாளைக்கு தப்பு பண்ணலாம், பட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டர்ன் பேக். அந்த ஓஷியா மனைவி நிலைமை எப்படி இருந்துச்சு, அப்படி பேக் டு பேக் வந்துனேங்கிறாரு. இப்போ கூட நம்மள ஒருத்தரையும் ஏதாவது ஒரு குறையும் தான் மாற்றிக்க மாட்டாங்களா, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்ங்கிறாங்கப்பா நார்மனு. இது ஒரு விஷயத்தில் அவன் கீழாக்குறான்னு சொல்லிட்டு பேக்கிங், he always backing, sending messages, sending angels, sending the counsel of the Holy Spirit எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஓஷியா மனைவி போல இல்லாத நம்ம எதனா குறைகள் இருந்தால் இமிடியேட்டாக நம்ம வருமாறு இந்த லெசனுக்கு கேட்டிருக்கிறாங்க. புதன்கிழமை ஈசாக்கும் ரெபேக்காலும், ஐசக் அண்ட் ரெபேக்கா. ஸோ எல்லாருக்கும் இதை நம்ம படிக்க தேவையில்லை. அப்ரஹாம் 24ஆம் அதிகாரத்தில் ஜெனிசஸ்ல எலிசரை கூப்பிட்டு சொல்றாரு, அவரு தான் சீஃப் சர்வெண்டாக்குறாரு. யாரு பொண்ணு எங்க எடுக்கணும் எங்க எடுக்கக்கூடாதுன்றாரு. லெசன் படிச்சுக்கிறேன்னு சொல்லலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ரெபேக்கா ஐசக்கு ஒரு குமாரன் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு எலிசாட்ட சொல்றாரு, எங்க எடுக்கக்கூடாது எங்க எடுக்கணும்னு சொல்றாரு. ஆன்சர் சொல்லுங்க. ஒரு இடத்தில் இருந்து எனக்கு என்னுடைய மகனுக்கு யார் வேண்டாம், ஒரு பெண் வேண்டாம். காரணம் என்ன? இன்று அநேக நம்முடைய குடும்பங்களில் விசேஷம் நாங்கள் மற்ற சபையை நாம் பார்க்கறது வேண்டாம், அட்வென்டிஸ்ட் சபையில தான் இன்னைக்கு நிறைய இந்த டிவோர்ஸ்ன்றது நிறைய இருக்குதுங்க. கேட்க போனா வெக்கமா இருக்கும். பாஸ்டர் பிள்ளைங்க, அதிகாரிங்க பிள்ளைங்க, இதெல்லாம் நாம் அநேக நேரத்தில் இங்கே நின்று பேசுகிறோம். ஆனால் சில காரியங்களை பேசும்போது எங்கள் உள்ளத்தில் ரொம்ப பாதிக்கும். அது மற்றவங்களுக்கு பாதிக்குது இல்லை தெரியல, சில நேரத்தில் பேசும்போது அப்படி இருக்கும். இந்த சபையில்
துணிகரமான காரியங்கள் நடக்கும். இதற்காக ஈசாக்கும் ரெபேக்காலும் அவர்களுடைய திருமணத்திற்கு ஆபிரகாம் என்னவெல்லாம் ஒரு திட்டத்தை எச்சரிப்பா சொல்றான். இது இன்னைக்கு தான் சொல்றாருங்களா? யாருக்கும் தெரியாதா? அம்மா, நம்முடைய சபைக்கு தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச ஏன் இப்படி நடக்கிறது? சொல்லுவதிலே திடமாக இருந்தா, பெண் பார்ப்பதற்கு தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புறதுக்கு முன்பதாக he gives some conditions. இப்படிதான் இருக்கணும், இந்த ஜனத்துக்கிட்ட தான் இருக்கணும் என்று ஆபிரகாம் சொல்லி அனுப்பும்போது இன்னைக்கு ஏன் விழுந்து போகிறது இப்ப பாத்தீங்களா? எப்படியோ ஆகட்டும், ஃபாரினுக்கு போதா பொண்ணு, அவளை கொண்டு வந்துடலாம். மாப்பிள்ளை அடுத்த வருஷம் ஃபாரினுக்கு போறாரா, பெரிய படிப்பு படிச்சுக்கிறாரா, அவரை கொண்டு வந்துடலாம். மற்ற இது நமக்கு எதுவும் வேணாம். நல்லா வசதியா இருக்கிறாரா, பெரிய வீடு வச்சுருக்கிறாரா, பணம் நிறைய இருக்குதா, நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறதா, இன்னைக்கு அதுதாங்க விழுந்து போயிருக்கு நிறைய. ஆனா ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் கொண்டு வதற்கு யார அனுப்பினாரு? எத்தனை வேலை ஆட்கள் இருந்தாங்க? என்னங்க, எத்தனை வேலை ஆட்கள் இருந்தாங்க? கணக்கு இல்லைங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஏன் அந்த ஒரு எலியேசர் என்ற ஒரு வேலைக்காரன் அனுப்புறாரு? அவன் உண்மை உள்ளவனோ, எஜமானனுக்கு உண்மை உள்ளவனோ, எஜமானிடத்தில் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் இருந்ததோ அதை பார்த்து அதன்படி அவன் இருந்ததுனால நீ போய் கொண்டு வாப்பான்னு சொல்லிட்டு சில கண்டிஷனை சொல்றாரு. நாம கூட அநேக நேரத்தில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது நாம் அது சரியானபடி யோசிக்கிறது இல்லை. இதுவும் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா, ஆமா ஆமா. இல்ல, அநேகருடைய எண்ணங்கள் அப்படித்தாங்க. பரவாயில்ல, கொண்டு வந்துருவோம், பிறகு எல்லாம் சரியாயிடும். ஆனா நாம நினைக்கிற மாதிரி அநேக காரியங்கள் நடக்கிறது இல்லை. குடும்பத்துல பிரிவினைகள் உண்டாவது, இருவருக்கு மத்தியில பிரிவினை உண்டானா பரவாயில்ல, இடி குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனை இல்லைங்களா? ஆகினால இந்த எலியேசர் சொன்ன மாத்திரத்துல போனாரா, அவரை ஒரு தீர்மானம் பண்றாரு, ஜெபிக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவரே, என்னுடைய எஜமான் சொன்ன வேலைக்காக நான் போறேன், இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, சரியான ஒரு பெண்ணு கொண்டு வரதுக்கு, இது நீர் கொடுப்பீர், ஆனால் இப்படிப்பட்ட காரியம் நடக்கட்டும். நான் என்னுடைய ஒட்டகங்களை கொண்டு போவேன், தண்ணீர் அண்டையில எந்த ஒரு ஸ்திரீ நான் தண்ணி கேட்பேன் குடிக்கும், அந்த ஸ்திரீ என்னுடைய ஒட்டகத்திற்கும் எனக்கும் தண்ணி கொடுக்கிறாளோ அவதான் நீ காண்பிச்சவர் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவர் காண்பிச்சாரா? பாருங்க, தகப்பம் எஜமான் என்ன நினைச்சாரோ அதை வேலைக்காரன் நினைக்கிறாரு. எஜமானுக்கு என்ன ஆசை இருந்ததோ அதுதான் அந்த வேலைக்காரனுக்கு இருந்தது. எஜமான் யாரை நம்பினாரோ அதை தான் அந்த வேலைக்காரனை நம்பினா அவர்களுக்கு ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய குடும்பம் இருக்கட்டும், நம்முடைய சபையில் இருக்கட்டும், இன்றைய அநேக காரியங்கள் ஏன் இப்படி வேறுபாடாக நடக்கிறது என்று பார்க்கும்பொழுது நம்மிடத்தில் அநேக தப்புகள் உண்டு. நல்லா ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி சொன்னாராம், ஐயா என் மகனுக்கு ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்னு. சரி, பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, அப்பா எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? ஐயா பாஸ்டர் கேட்கிறாரு, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? அது அந்த வீட்டில் இருக்குங்களே அந்த பொண்ணு மாதிரி கூந்தல் இருக்கணும், அதுக்கு அண்ணாண்டு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு மாதிரி பல்லு இருக்கணும். சரி, விசுவாச கூட நல்ல குடும்பம், நல்ல காணிக்கை கொடுக்கறது. பாஸ்டர் கஷ்டமா போச்சு, எங்கடா போய் பார்க்கறது, இப்பேற்பட்ட பொண்ணு பல்லு நல்லா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும், அந்த வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு. சரி, கடைசியில் கொண்டு வந்தாங்க ஒரு பொண்ணு, அவன் நினைச்ச மாதிரியே கிடைச்சிச்சு. அது கடைசியில் ஒரு நாள் பார்க்கும்போது பல்லும் அவர் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, கூந்தலும் அவர் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு கணவன் ஒரு நாள் பாத்ரூம் பார்க்கும்போது பெண்ணு பல்ல எடுத்து
கையில் பிடிச்சி ப்ரஷ் பண்ண இருந்தோம். அப்பதான் அந்த மணவாளனுக்கு தெரிஞ்சான், அடடே நான் கேட்ட பல்லு வேற, இந்த அம்மாவுக்கு இருக்கிற பல்லு வேறன்னு. நாம் அநேக நேரங்களில் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது, பிள்ளைகளுக்கு கொண்டு வரும்போது, இன்னைக்கெல்லாம் தாய் தாப்பனு கஷ்டமே இல்லைங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க, கஷ்டமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், அவர் இஷ்டத்தைப்படி விட்டுட்டு இந்த காரியம் கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வெட்டிங் கார்டில் போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஈசாக்கும் ரெபெக்காவுடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இனி எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஆண்டவர் இதிலிருந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடத்தை கொடுக்கும்போது நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிப்பு நமக்கு ஆண்டவரோடு குடும்பம் இணைவதற்கும் எப்பொழுதும் இணைந்து இருப்பதற்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதன்படி செய்வோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பார்வையில் ஆவிக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கட்டும். சரி, ஆண்டி கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு இந்து இதில் வந்து கன்வெர்ட் ஆனாக்கா எல்லாம் சத்தியத்தை ஏற்றுன்னு வரலாமானாக்கா, அந்த மாதிரி வராங்க. ஒரு மேரேஜுக்காக வர்றவங்க 90% உண்மையாக வர்றதில்ல. நிறைய பேர் பாஸ்டர், நம்ம டேவிட் பாஸ்டர் ஒருத்தருக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டு, சன்ஷைன் ஒரு பேரண்ட்ஸ் அவங்க டாக்டருக்கு இங்கேயே வந்து பைபிள் ஸ்டடி எடுத்தாரு. ஒரு 20 days டெடிக்கேட்டடாக வந்து எடுத்தாரு. மேரேஜ் தாலி கட்டுன்னு தான், நெக்ஸ்ட் ஒரு வாரம் வந்தார், அவ்வளோதான் ஃபேமிலியோட. அதோட நான் தனியாக நீ எதனா பண்ணிக்கோ, நான் நீ எதனா பண்ணிக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால இட் இஸ் வெரி கேர்ஃபுல். 3-4 பாஸ்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே இது பண்ணணும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சபையிலும் கூட அந்த பொண்ணு பையன் பார்க்கறதுல வந்து ஆவிக்குரிய விஷயம் நம்ம பேருக்கு தான் சொல்றோம், ஆனா கேரக்டர் வந்து அந்நிய ஜனங்க என்ன பண்றாங்க அதுதான் பண்றோம். நான் பர்சனலா பாத்துக்கிறேன், கார் கூட சைட் இருக்குதா, ஏன் சொந்த வீடு பண்ணல, இந்த மாதிரி கொஸ்டின் செவன்த் அட்வென்டிஸ்ட் கேட்குறாங்க. பர்சனலா நான் அந்த குரூப்ல உக்காந்தேன், அவங்கெல்லாம் டாப் எல்லாம் ஆஃபீஸில் அங்கே இங்கே செவன்த் டேல பெங்களூரில் டாப் இதில் இருக்கிறாங்க. எனக்கே வெக்கமாக இருக்குது, எங்கே போயினுக்குது செவன்த் டே சபை. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ரோமன் கேத்தலிக் இருக்கும்போது உங்களால் முடியுது பையனுக்கு பண்ணுங்க, பரவாயில்ல, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காத நீங்கள் பண்ணுங்க. ரோமன் கேத்தலிக்ல அன்பு இருக்குது, அவங்க போயிடுவாங்க மனவாட்டியா, நம்ம போக மாட்டோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் செவன்த் அட்வென்டிஸ்ட். அதனால தான் சொல்றாரு, 2 ராஜாக்கள்ல வந்து இஸ்ரேல் வந்து எனக்கு விரோதமா போயிட்டாங்கப்பா முற்றுப்பான்றாரு. அதன் பிறகு ஜூடா கூட என் பேச்சை கேட்கல, அவங்களும் போயிட்டாங்கன்றாரு. அப்ப யார் தான் போறது? அதன் பிறகு ஒரு குரூப் வந்து தானியெல்லாம் ஒரு குரூப் வந்து எங்க போறாங்க, சிறையா செயின் பூச்சி இழுத்துன்னு போறாங்க, அதுல நின்னாங்க, அவங்கள கூட்டின்னு வந்தாரு பாருங்க. அந்த குரூப்ல நம்ம இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அவ்வளோ ஃபெய்த் இருக்கணும். இட் இஸ் நாட் ஈஸியஸ். ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நான் பரிசுத்தமா இருக்கணும் கடவுளே, நான் பிரசங்கம் பண்ண தேவையில்லை, தீர்க்கரசனா இது இல்லை, நான் பரிசுத்தமா இருக்கணும், அன்பு இருக்கணும். இதுதான் நம்மளே மனவாட்டியை கொடுத்து போகவே இல்லையா. நான் பெருசா ஒரு சர்மன் பண்றதுனாலயோ பைபிள் டீச்சிங் கொடுக்கறதுனாலயோ என்னை புகழ்னாலே இல்லை. அதுதான் மேன்மையானது. யாரு? நானும் கடவுளுக்கு பரிசுத்தமா இருக்கணும், என் குணம் பரிசுத்தமா இருக்கணும், யாரும் மனசு நோவு பண்ணக்கூடாது. அந்த கேரக்டர் உங்கள்ட்ட வருதா, உங்களை தான் ஃபர்ஸ்ட் சீட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் ஹெவன்ல வந்து. அந்த இது பார்க்கணும். இங்க வந்து ஐசக் ரெபெக்கா வந்து ஒரு சிம்பாலிக்னாக்கா, ஐசக் யாரை ரெஃபர் பண்ணுதுனாக்கா ஜீசஸ் கிரைஸ்டை ரெஃபர் பண்றது. ரெபெக்கா யாரை ரெஃபர் பண்றதுனாக்கா விழுந்து போன சபை, எங்க தூரத்தில் இருக்கிறாங்க. யார் அனுப்புறாரு? ஒரு சர்வெண்ட் அனுப்புறாரு. கடவுள் வந்து ஒரு சர்வெண்ட் அனுப்புனாரா இந்த சபையை எடுத்து கொள்ளப்படுறதுக்கு? இயேசு கிறிஸ்து அனுப்புனாரு. அவர் மூலியமா இந்த தேவ வாக்கியம் மூலமா கொடுக்கப்படும் போது அவர் யாரு கூட்டணும் வந்து யார்கிட்ட விடுறாங்க? ஐசக் வந்து தியானம் பண்ணும் போது யார் வந்தாங்களா? ரெபெக்கா வராங்க. ஸோ அதனால இந்த வெட்டிங் ஆஃப் லேம், அந்த திருமணம்ன்றது வந்து ஐசக் ரெபெக்கால வந்து ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். எவ்வளவு அடிச்சு சொல்றாரு இல்லையா, தொடையில வந்து நீ ப்ராமிஸ் பண்ணுப்பான்றாரு அப்ரஹாம், தயவு செய்து இந்த இதுல கானான்ல பொண்ணு எடுக்காதப்பான்றாரு. ஈசா வந்து யாரு பொண்ணு எடுத்தாங்க? ஈசா யாரு கல்யாணம் பண்ணாரு? 2 மனைவி வந்து கானான் தேசத்து மனைவி எடுத்தாங்க. அதுக்கு ஐசக் ரெபெக்கா என்ன பண்ணாங்க? ரொம்ப மனசு ரொம்ப பேஜார் பட்டாங்கன்னு வசனம் இருக்குதாங்க. ஐயோ இந்த பொண்ணுங்கனால ஆவல பையங்கனாலன்னு சொல்லிட்டு ரெபெக்கா சொல்றாங்க. அதன் பிறகுதான் 3வது மேரேஜ் யார்கிட்ட பண்றாரு?
இஸ்மாயில் வம்சத்தை பண்றாரு, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி 3வது மேரேஜ் அங்க பண்றாரு. ஸோ எவ்வளோ ஒரு ஆவிக்குரிய விஷயம் இதுல இருக்கு பாருங்க, திருமணம்ன்றது வந்து. அதே போல வந்து இங்க கடைசி காலத்துல வந்து ஞாயிறு ஆசிரிப்பு ஆமல் ஓய்வு நாள் அதுக்கெல்லாம் ரொம்ப இது ஆவிக்குரிய விஷயத்துல தூரம் போயிடுவாங்க. ஸோ கடவுளை கேட்டு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு இங்க இது பண்றாங்க. ஸோ டைம் கம்மியா இருக்கு. ஜஸ்ட் வி கேன் கோ ஃபார் வியாழக்கிழமை. வேசி நியாயம் தீர்க்கப்பட்டால், ஃபைனல் அண்ட் லாஸ்ட் லெசன், த ஹார்ட்லெட் இஸ் ஜட்ஜ்டு. ரெவலேஷன் 19:1-9 படிக்கலாம். ஸோ ஃபுல்லு 1-2 வசனம் நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19 1-9 இருக்கு. ஸ்டார்டிங் 1-2 படிங்க, ஆமாம் லாஸ்ட் 1-2. சரி, போதும் சிஸ்டர். ஸோ இதுல வந்து அந்த வேசி நியாயம் தீர்க்கப்பட்டால் இருக்குது, ஹார்ட்லெட் இஸ் ஜட்ஜ்ன்றாங்க. ஸோ கடைசி அவர் வந்து அன்பான கடவுள் வந்து நம்மளை ரட்சிக்கிறாரு கூட. அதே போல வேற ஒரு காரியத்தை செய்யறாரு. எந்த காரியமா? ஜட்ஜ்மெண்ட். அந்த நித்தியமான நெருப்புல வந்து அழிக்க போறாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ கடவுள் வந்து இஸ் எ ரைச்சஸ் ஜட்ஜ்ன்னு சொல்றது. நியாயம் தீர்க்கிறாரு. ஒரு குரூப் வந்து பரலோகத்துக்கு நித்திய வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இன்னொரு குரூப் வந்து நித்திய மரணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. ஸோ அவரே தான் செய்யறாரு. இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி ஒரு அன்பான கடவுள் வந்து இவங்களை வந்து இப்படி ஒரு நியாய தீர்ப்பு செய்யலாம்? இப்போ இந்த பரிசுத்தமான ஒரு உலகத்துல வந்து பாவம் வரும்போது எப்படி திருப்பம் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது இல்லையா? அந்த கான்சிக்வன்சஸ் சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 6000 வருஷம் ஆயிட்டு இருக்குது ஒரு சின்ன டிசோபீடியன்ஸ்னால. ஸோ கடவுள் திருப்பம் அது வர்றதுக்கு விரும்புறாரா? நீங்க பாவப்பட்ட நீங்க இருங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? திருப்பம் வந்து சாத்தான் ரூபத்துல, சர்ப்பத்து ரூபத்துல வந்து கெடுக்கிறதுக்கு இது பண்ணுவோம். அதனால தான் என்ன பண்றாங்கனாக்கா, பாவத்து மனம் திரும்பாத ஒரு ஆத்மாக்களை கடவுள் இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா நித்தியமாக அழிவுக்கு கொண்டு வருகிறார். ஏன்னாக்கா திருப்பம் பாவம் வரக்கூடாது. நம்ம வீட்டில் யாருன்னா ஒருத்தர் செத்துடுறாங்க, எங்க அப்பாவை நான் ரொம்ப விரும்புறேன், அதனால நான் மாதிரி அவரை பரியல் பண்ண மாட்டேன், நான் வீட்டிலே வச்சுக்கிறேன்னாக்க முடியுமா? ஆகுமா? Whether we can keep a dead person in our house since I am loving more than anything else. எங்க ஒய்ஃபா இருக்கட்டும், இதாகும். அந்த யாராலும் பண்ண முடியாது. அது பண்ண காரியத்தை பண்ணதான் பண்ணும் அது இல்லைங்களா? அதே மாதிரி கடவுள் வந்து இந்த பரிசுத்தமான காரியங்களை வந்து சீர்குலைச்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? வேற வழி இல்லாத ரொம்ப வேதனையோட தான் அதை அழிக்கிறார் ஒழிய சந்தோஷப்படுறது இல்லை. ஒரு ஆத்மா ஒரு வேற திசையில போகும்போது நான் வந்து கதை கலங்குறேன், ரொம்ப மனசு வேதனையா இருக்குது வந்து கடவுள் சொல்றாரு. எசேக்கியேல்ல நினைக்கிறேன் நான், ஒரு ஆத்மா கூட நான் போகும்போது எனக்கு சந்தோஷம் இல்லப்பான்றாரு. அவங்க ஈஜிப்ட்லும் சரி, அவங்க கூட என்னுடைய பிள்ளைகள். ஆமால நினைவேக்கு என்ன சொல்றாரு? லெஃப்ட் ரைட் தெரியாத இருக்கிறாங்கப்பா, போய் சொல்லுன்றாரு. இஸ்ரேல ஒட்டும் ஜனங்க இல்ல, இந்த உலகமே அவர் ரட்சகர். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியாய தீர்க்கப்படுவாள். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த லெசன்ல என்ன கொடுத்துக்கிறாங்கன்னாக்கா, அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் திரும்ப பழைய நிலைப்புக்கு திரும்ப முடியவதில்லைன்றாங்க. பேக் டு பேக் ஒரு சின்ஃபுல் லைஃப், ஒரு கேரக்டர் கன்வெர்டட் ஆகாத ஒரு நிலைமைக்கு என்ன ஆகுதாங்கனாக்கா, சம்டைம்ஸ் அவங்க திருந்த மாட்டாங்களா? லாஸ்ட் டைம் அப்படியே இருப்பாங்க. லைஃப் லாங் ஐபிஎல் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, லைஃப் லாங் WWF பார்த்துட்டு தான் இருப்பாங்க, லைஃப் லாங் இந்த மாதிரி தான் கேரக்டர், லைஃப் லாங் ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? நிறைய ஒரு ஆலோசனைகள் சொல்லப்படும், சபையில் சொல்லப்படும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த பெங்களூர் இருந்துச்சு இல்லையா, ஒரு பேய் சுற்றி நிற்குது, இந்த கதவுல என்ன பண்ணுவாங்களா,
நாளே பான்னு சொன்னா வர்றதில்ல, பார்த்துட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம கூட பாவத்தில் என்ன பண்ணி இருக்கோம், இன்னைக்கு செய்துறேன் ஒரு நாள், லாஸ்ட்ல நாளைக்குல இருந்து சேஞ்ச் ஆயிடுறேன். எங்க அப்பா கூட அப்படிதான் குடிச்சிருந்தாரு. இன்னும் இவ்வளோ நாள் குடிச்சுனே இருக்கிற, விட மாட்டேன் நீ கூட, இன்னைக்கு ஒரு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு விட்டுறேன்டான்னுவாரு. அன்னைக்கு விட்டுட்டு நைட்டே திருப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, நாளில இருந்து விட்டுறேன். இதுதான் எப்படி நம்ம நிலைமை வந்து நாளைக்கு டிசிஷன் எடுக்கிறோமோ, அது வந்து யூ ஆர் நாட் ஃபுல்லி தரோலி கம் டு காட் டு ரிப்பென்ட். இட் ஷோஸ் யூ ஆர் ஸ்டில் இன் சின்ஃபுல் லைஃப், ஈவன் யூ cannot கம் பேக் டு காட். அது அந்த பாவ வாழ்க்கை இன்னும் இருட்ட தான் ஆக வழியே இது பண்ணியது. அந்த ஸ்க்ரூ வந்து இன்னும் டைட்டு தான் ஆக போது வழியே லூஸ் ஆகாது. அதுதான் ரட்சிப்பு தினமும் இன்னைக்கேன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு டிசிஷன் எடுக்கணும்னாக்கா இப்பயே, இந்த டைம்ல இப்பயே எடுக்கணும், நாட் அதர் செகண்ட். இன்னைக்கே நான் முடிவு எடுக்கணும், அப்பதான் நம்ம கன்வெர்ட் ஆக முடியும். அந்த கெட்ட குமாரன் இமிடியட்டா வந்து அங்கேயே இருந்தாரா, இன்னும் ஒரு வாரம் விட்டு போலாம், இமிடியட்டா மைண்ட் வந்து இமிடியட்டா ஓடி வந்தார் இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு டிசிஷன், கன்வர்ஷன் டிசிஷன் எடுக்கணும். கரெக்ட் தான், நம்மகிட்ட அநேக பாவங்கள்ல பலவீனங்கள் மாம்சத்துல இருக்கிறோம், எல்லாம் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நான் கடவுளை இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, எனக்கு நல்ல குணம் இல்லை, அன்பு இல்லை, நான் இதை விட்டு நான் வரேன், கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ஒரு கடவுள் வந்து மனநிலையை பார்க்கிறாரு. கடவுளை அந்த மனநிலையை பார்க்கிறாரு, எந்த ஒரு ஆர்வத்தோடு நீ வருகிறாய் சொல்லிட்டு அந்த மனநிலைமையை பார்க்கிறாரு. அந்த மோட்டிவ் நம்ம கிட்ட இருக்குதா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது கடவுள் ஸ்டெப் பை ஸ்டெப் வழி நடத்துவார். அதன் பிறகு வெளிப்படுத்துதல் 21:1 அந்த மணவாளன் மணவாட்டி இணைகிற ஒரு இது பார்க்குறாங்க. கடவுள் வந்து நம்மளை ரட்சிக்கும் பரலோகத்துக்கு போகும்போது அந்த திருமண நிச்சயத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆகிறோம். அதுதான் மனநவசனம் பட்சம். அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாக்கியவான்கள் என்றாங்க. இந்த கல்யாண விருந்துக்கு தான் நம்ம போகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த லெசன். ஸோ தீர்க்க தரிசனத்தை பைபிள் பிரகாரமே அர்த்தமா எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்களே எல்லாமே படிக்கலாம். இப்போ மோசஸ் வந்து ரெட் சீயை ஓபன் பண்ணாரு, தண்ணி எதை குறிக்குது, 2 பாகம் எதை குறிக்குது, மோசஸ் யாரு குறிக்கிறாங்க, அது பைபிள்லேயே எடுக்கணும். இந்த மாதிரி அந்த தண்ணியை ஓபன் பண்றது எந்தெந்த இடத்துல நடக்குது நம்ம அதிலே தேடணும். அப்போதான் அறிவு நம்மளுக்கு வரும். எலிஷா வந்து ஓபன் பண்ணாரு இல்லையா, திருப்பம் அவங்க போயிட்டு மூடிடுச்சு, திருப்பம் எலிஷா பண்ணார், திருப்பம் எலிஷா வந்து திருப்பம் பண்ணாரு. 3வது இன்சிடென்ட். 4வது எங்க நினைச்சு, ஜோஷுவா அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் பாக்ஸ் கால் வைக்கும் போது அங்க ஜோர்டான் நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு நிகழ்வுகள் வந்து இந்த மாதிரி எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு அர்த்தம். அது நானும் தேவையில்லை, பாஸ்ட் தேவை தான், போதகர் தேவை, சர்ச்சு தேவை. இதோட மேன்மையானது பரிசுத்தாவியை ஆட்கொள்ளும் போது நீங்க தியானம் பண்ணும் போது அந்த ஞானம் வந்து உங்களுக்கு வந்து அறிவை வந்து பைபிள்ல இருந்தே எடுக்கணும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், யாரை கேட்கணும்? அப்பா அம்மாவை கேட்கணும் இல்லைங்களா? வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, சின்னதுல இருந்து எப்படி ஓடனா. அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசன லெசனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாக்கா யூ ஹேவ் டு டேக் ஆன்சர் ஃப்ரம் பைபிள் இட் செல்ஃப். அதுதான் இந்த லெசன் வந்து பண்ணிக்கணும். இதனால ஆவிக்குரிய அநேக பாடங்களே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கும் பொழுது, நியாய தீர்ப்பு என்று ஒரு நாளுக்கு அந்த நாளுக்கு நாம் முன்னால நிற்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பில் நிற்கும் போது நான் ஏற்ற ஒரு மணவாட்டியாய் இருப்பேனா? அநேக விஷயங்களை நாம் பார்க்கும்போது இது ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம் அல்லாதபடி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்கேற்ற காரியங்கள், தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கும்போது மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மணவாட்டியாகி நான் அவரை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஏனென்றால் கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டிகளாக நாம் இருக்கிறோமா? அநேக நேரங்களிலே நாம் செய்த தவறுகளிலிருந்து திரும்பி போக முடியாத ஒரு நிலையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் இன்னும் தருணத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்கும் போது உடனே ஆண்டவர் சொல்லி அழிச்சிட்டாருங்களா? ஆண்டவர் அவர்களை மனம் திரும்ப அநேக முறை அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட மனம் திரும்பாத காரணத்தினால அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததை தவிர ஆண்டவர் அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று வேதம் சொல்வது போல நம்மிலும் அநேக தவறுகளும் பாவங்களும்
ஆவியின் வாழ்க்கையிலே தவறி போயிருந்தாலும் கூட இந்த வாரத்தின் பாடம் நம்ம எங்க நிறுத்தி என்று நாம் தெரிந்து கொண்டு தவறுகள் இருக்கும்போது ஆண்டவருடைய பார்வைக்கு பாதத்தில் வைத்து ஆண்டவரை நாங்களும் தவறி போனோம். ஓசியாவை போல நீரும் எங்களுக்கு இந்த உலகத்திற்கு வந்தீர், சோரம் போல எங்களை நீங்க மறுபடியும் சேர்த்து கொண்டீர். ஒரு முறை போயிட்டோம், 2 முறை போயிட்டோம், ஆண்டவரை இனி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க, நாங்கள் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு ப்ரேயர் பண்ண. அன்பும் இரக்கமுள்ள தேவனே, இதோ இந்த ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தில் அநேக சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருப்பா. உங்களுடைய சபை அநேக காரியங்களில் விட்டு வழி விலகி போகும்போது கூட நீர் எங்களை மீட்டுக் கொள்வதற்காக திரும்பவும் வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் இந்த ஓய்வு நாளிலே எங்கள் மனதை உங்களுக்கு கொடுக்கவும், உமது கல்யாண விருந்துக்கு எங்களை ஆயத்த பண்ணவும், எங்களை ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சி கேட்கின்ற ஆண்டவரே. செய்த காரியத்துக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.